வணக்கம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். தமிழ் வரலாற்று புதினங்கள் எப்படி நம்மளோட கலாச்சார நினைவுகளை ஆழமா செதுக்கி இருக்குன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பா கல்கி அப்புறம் சாண்டிலியன் இந்த ரெண்டு பேரும் ஜாம்பவான்கள் எப்படி இந்த மேஜிக்கை செஞ்சாங்கன்னு இந்த அலசல்ல நாம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த அலசல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுடலாம். இளையத்துல நடந்த அந்த அல்டிமேட் இலக்கிய விவாதம், காவிய பாரம்பரியத்தோட கல்கி, ஆக்ஷன் மாஸ்டர் சாண்டிலியன், தமிழ் கலாச்சார நினைவுகள் எப்படி உருவாச்சு, அப்புறம் கடைசியா சாதி மற்றும் பாலின பிரதிநிதித்துவம் பத்தின ஒரு பார்வை. முதல் பகுதி தி அல்டிமேட் லிட்ரரி டிபேட். 2003ல யாஹூ குரூப்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விவாதத்துக்குள்ள நாம இப்ப போக போறோம். 2003ல பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை அப்படின்னு ஒரு யாஹூ குரூப் இருந்துச்சு. அங்க நடந்த விவாதங்களை கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டு எழுத்தாளர்களுக்கும் நடுவுல இருக்கிற போட்டி இன்னமும் எவ்வளவு உயிர்ப்போட அனல் பறக்கிறதா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஒரு ரசிகர் ரொம்ப ஓப்பனா இப்படி சொல்றாரு, ஆமா, சாண்டிலியன் நாவல்கள் கொஞ்சம் மசாலா தான், ஆக்ஷன்ல அவர் மாஸ்டர்னு மறுக்க முடியாது, இருந்தாலும் கல்கியோட பொன்னியின் செல்வன் தான் எப்பவும் டாப் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப பேஷனேட்டா விவாதிச்சாங்க. சில சமயம் சர்ச்சையான கருத்துக்களை சொல்லும்போது யாரும் அடிக்க வராதீங்க அப்படின்னு விளையாட்டா கெஞ்சுற அளவுக்கு இந்த விவாதங்கள் ரொம்பவே பரபரப்பா நடந்துச்சு. இது ஒரு விஷயத்தை எவ்வளவு அற்புதமா விளக்குது பாருங்க. ரசிகர்கள் இந்த ரெண்டு தமிழ் இலக்கிய ஜாம்பவான்களையும் உலகளாவிய பாப் கல்ச்சர் படங்களோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. கல்கியோட ஸ்டைல் அப்படியே லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி நிறைய கதாபாத்திரங்களை சுமந்து செல்லும் ஒரு பிரம்மாண்டமான காவியம். ஆனா சாண்டிலியன் ஸ்டைல் அது தி மேட்ரிக்ஸ் மாதிரி முழுக்க முழுக்க ஹீரோவை மையப்படுத்தின ஒரு பக்க ஆக்ஷன் மசாலா. இரண்டாவது பகுதி கல்கி தி எபிக் ட்ரெடிஷனலிஸ்ட், அதாவது சோழர் கனவின் சிற்பி. இப்போ நாம கல்கி பக்கம் திரும்புவோம். ராமசுவாமி கிருஷ்ணமூர்த்தி, இவரை நாம அன்பா கல்கின்னு கூப்பிடுறோம். அவர் எப்படி ஒரு பிரம்மாண்டமான கதைக்கு அதிக முக்கியத்துவம் தர்ற ஒரு பாரம்பரிய பாணியை கையாண்டார்னு இப்ப பார்க்கலாம். அவரோட மாஸ்டர் பீஸான பொன்னியின் செல்வன் 10ஆம் நூற்றாண்டுல சுந்தர சோழர் காலத்துல நடந்த வாரிசு உரிமை போராட்டங்களையும் அரசியல் சதிகளையும் அப்படியே கண்முன்னாடி கொண்டு வருது. இளவரசர் அருள்மொழிவர்மனை சுற்றியும் சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ள நடந்த அந்த பெரும் அரசியல் சதுரங்கத்தையும் இது ரொம்ப டீப்பா விவரிக்குது. 71,000 இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 1940களில் கல்கி பத்திரிகையோட வாராந்திர விற்பனை இவ்வளோ இருந்துச்சு. இந்தியாவிலே எந்த ஒரு வார இதழும் தொட்டுக்கூட பார்க்க முடியாத பிரம்மாண்டமான ரீச் இது. மக்கள் அவர் எழுத்துக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு நம்பரே போதுமே. சரி, கல்கியோட இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான ஃபார்முலா இருந்துச்சு. அவர் எழுதினது வெறும் 3 பெரிய வரலாற்று நாவல்கள் தான். ஒரு ஹீரோ மட்டும் கதையை சுமக்காம பல கதாபாத்திரங்கள் சேர்ந்து கதையை நகர்த்திக்கிட்டு போவாங்க. சுய சிந்தனையுள்ள, அதே சமயம் கற்பு நெறி தவறாத ஸ்ட்ராங்கான வீராங்கனைகள். சங்க இலக்கியம் அப்புறம் பக்தி இலக்கிய பாடல்களை கதையோட ரொம்ப அழகா ஒன்றிணைத்தது. இது கூடவே இழந்ததை மீட்டெடுக்கும் கருப்பொருள்கள். இந்த விஷயங்கள் தான் கல்கியோட உலகத்தை நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட மிக ஆழமா கனெக்ட் பண்ணுச்சு. மூன்றாவது பகுதி சாண்டிலியன் மாஸ்டர் ஆஃப் ஆக்ஷன், விறுவிறுப்பான பக்கங்களின் முன்னோடி. பாஷ்யம் ஐயங்கார், அதாவது சாண்டிலியன், இவர் ஒரு பேஜ் டர்னிங் முன்னோடினே சொல்லலாம். குமுதம் இதழோட விற்பனையை அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போனார். ஒரு பக்கம் கல்கி வெறும் 3 வரலாற்று நாவல்கள் எழுதினப்போ சாண்டிலியன் 30க்கும் மேற்பட்ட வரலாற்று நாவல்களை எழுதியிருக்கார். இந்த நம்பரை பார்த்தாலே அவருடைய அசுரத்தனமான உழைப்பும் எழுத்து வேகமும் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த விஷயத்துல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி என்னன்னா, சாண்டிலியன் பயன்படுத்தின அந்த புகழ்பெற்ற மசாலா அம்சங்கள் தான். உபதளபதியான ஹீரோக்கள், பொன்னிற கூந்தல் மற்றும் கருமேக கூந்தல்னு முரண்பட்ட 2 நாயகிகள், வெளிநாடு நண்பர்கள் இல்லனா அடிமைகள், ரொம்ப துல்லியமா விவரிக்கப்பட்ட கப்பல் கட்டும் நுட்பங்கள் மற்றும் போர்க்காட்சிகள், கொஞ்சம் தூக்கலான காதல் வர்ணனைகள், அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு அத்தியாயத்தோட முடிவிலையும் இதய துடிப்பை எகிர வைக்கும் அந்த சஸ்பென்ஸ். இந்த ஃபார்முலா தான் அவரை ஒரு அசைக்க முடியாத கமர்ஷியல் எழுத்தாளரா மாத்துச்சு. நான்காவது பகுதி தமிழ் கலாச்சார நினைவுகளை வடிவமைத்தல், நிகழ்காலத்திற்கான கடந்த காலத்தை உருவாக்குதல். இப்போ நாம வெறும் இலக்கிய விமர்சனங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து சுதந்திரத்துக்கு பிந்திய காலத்துல தமிழ்நாட்டின் சமூக அரசியல் நிலைய இந்த நாவல்கள் எப்படி பிரதிபலிச்சதுன்னு ஒரு பெரிய கோணத்திலிருந்து பார்ப்போம். இதை நாம நினைவுகளின் புனைக்கதைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒட்டுமொத்த சமூகமும் விடை தேடும்போது தற்கால தேவைகளுக்காக கடந்த காலத்தை கற்பனையா மீளுருவாக்கம் செய்யறது. 20ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியில தமிழர்களுக்கு இருந்த கலாச்சார பெருமைக்கான ஒரு தேடலை இந்த 2 எழுத்தாளர்களும் எப்படி பழம்பெருமையை மீட்டெடுப்பதன் மூலமா தீர்த்து வச்சாங்கன்னு இது தெளிவா காட்டுது. இதை நாம ஈடு செய்யும் செவ்வியல்வாதம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சமஸ்கிருதத்துக்கு இணையான பழமையும் பெருமையும் தமிழுக்கும் இருக்குன்னு நிரூபிச்சு ஒரு ஒருங்கிணைந்த இந்திய நாகரிகத்தை காட்டுறது.
கல்கி தீவிரமான தேசிய மற்றும் காந்திய கொள்கைகளை தன்னோட கதைகள்ல ஆதரிச்சார். அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல தீவிரமா இயங்கிட்டு இருந்த தனித்தமிழ் இயக்கங்களோட கொள்கைகள்ல இருந்து இது முற்றிலுமா மாறுபட்டு இருந்துச்சு. ஆனா கல்கி தன்னோட கற்பனை புனைக்கதைகளை அப்படியே அந்தரத்துல விடல. அத உண்மையான வரலாற்று ஆதாரங்களோட இணைக்க ஒரு தவறவே இல்ல. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பள்ளிப்படை. அதாவது போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்காக கிராமங்கள்ல கட்டப்படும் நினைவு கோயில்கள். திருப்புரம்பியம் போர்ல இறந்த கங்க மன்னனுக்கான பள்ளிப்படைய கல்கி தன்னோட கதையில ரொம்ப துல்லியமா வரலாற்று ஆதாரத்தோட குறிப்பிட்டிருக்கார் பாருங்க. அதுதான் அவருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக். பண்டைய தமிழர்களோட வரலாற்றை திராவிட இயக்கங்களும் சரி, தேசியவாத இயக்கங்களும் சரி, தங்களோட சித்தாந்தங்களுக்காக எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டு தரப்புமே தமிழர்களுக்கு ஒரு புதிய வலிமையான அடையாளத்தை உருவாக்குறதுக்காக இந்த பண்டைய வரலாற்றை தாங்கள் விரும்பியபடி ஒரு ஸ்ட்ராங்கான கருவியா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நாம நடுநிலையா பதிவு செஞ்சாகணும். இறுதிப் பகுதி 5. பிரதிநிதித்துவம், பாலினம் மற்றும் சாதி. காவியங்களின் முரண்பாடுகள். மக்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும் இந்த நாவல்கள்ல பாலினம் மற்றும் சாதி அமைப்பு எப்படி கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான கல்வி சார்ந்த ஆய்வுக்கு இப்போ நாம வருவோம். இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் கவனிங்க. கல்கியோட கதைகள்ல வர்ற பெண்கள் ரொம்ப சுதந்திரமானவங்க, ஆனா கற்பு என்ற நெறிக்கு முழுமையா கட்டுப்பட்டவங்க. இதுவே திராவிட இயக்கம் ஆரம்பத்துல பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம் கண்ணகிய ஒரு குறியீடா மாத்துறாங்க. சாதி விஷயத்துல பாத்தீங்கன்னா கல்கி கதைகள்ல சாதி படிநிலைகள் ரொம்ப இயல்பானதா காட்டப்படுது. ஆனா பெரியாரின் இயக்கம் அதை கடுமையா எதிர்த்துச்சு. அதே போல கல்கியோட கதைகள்ல மதம் கலந்த ஒரு தேசியவாதம் இருக்கும். ஆனா பெரியாரோட இயக்கம் பகுத்தறிவு மற்றும் நாத்திகவாதத்தை முன்னிறுத்துச்சு. இருவேறு முரண்பட்ட சித்தாந்தங்கள் ஒரே காலகட்டத்துல எப்படி இயங்குச்சு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. நந்தினி ஆண்களை தன் தாளத்திற்கேற்ப ஆட வைக்கிறாள். இந்த வரியை கவனிங்க. நாவல்கள்ல பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கலாச்சார மற்றும் ஒழுக்க நெறிகளுக்குள்ள சுருக்கப்பட்டிருந்தாலும் நந்தினி, குந்தவை போல ராஜதந்திரமும் பெரும் அரசியல் அதிகாரம் கொண்ட ரொம்பவே வலிமையான பெண்களையும் கல்கி படைச்சிருக்கார் அப்படிங்கிறது இங்க நாம கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே போல வந்தியத்தேவனை வானர் குலத்து வீரன் அப்படின்னு கதையில அடிக்கடி சொல்றதை நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒரு ஹீரோவோட வீரம் அவரோட சாதி அல்லது குலத்தோட எப்படி நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு, அந்த சாதி படிநிலைகள் எப்படி எந்த ஒரு கேள்வியும் இல்லாம அந்த சமூகத்துல ரொம்ப இயல்பாகவே ஏத்துக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. இப்போ நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நவீனமாகிக் கொண்டிருந்த ஒரு சமூகம் ஏன் திடீர்னு பழங்கால மன்னராட்சிகளின் கடுமையான விதிகளுக்கு திரும்ப ஆசைப்படுது? இங்கதான் ஸ்வெட்லானா பாயும் அவங்களோட நொஸ்டால்ஜியா தியரியை நம்ம பார்க்கணும். பெரும் அரசியல் மாற்றங்கள், புரட்சிகள் மற்றும் சமூக பதற்றங்களுக்கு பிறகு மக்களிடம் இதுபோல கடந்த காலத்தை பத்தின ஒரு கற்பனையான ஏக்கம் மற்றும் காதல் உணர்வு இயல்பாகவே உருவாகும்னு இந்த தியரி சொல்லுது. சரி, சுருக்கமா சொல்லப்போனா கல்கியோட பிரம்மாண்டமான பாரம்பரிய காவியம் ஆகட்டும், இல்லைன்னா சாண்டிலியனோட விறுவிறுப்பான ஆக்ஷன் ஆகட்டும், இந்த ரெண்டுமே நவீன தமிழ் அடையாளத்தை உருவாக்குறதுல மாபெரும் பங்கு வகிச்சிருக்கு. நினைவுகளின் புனைக்கதைகள் நம் நிகழ்காலத்தை வரையறுக்கின்றன அப்படிங்கிறது தாங்க 100க்கு 100 உண்மை. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரலாற்று புனைக்கதைகள் உண்மையில் உங்களுடைய எந்த தற்கால பதற்றங்களை ரகசியமா தீர்க்க முயற்சி செய்துகிட்டு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இனிமேல் இந்த புதிய கல்வி சார்ந்த பார்வையோட நவீன பாப் கல்ச்சர் அணுகி பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள்.